ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து சுவையான மணமான இருக்கக்கூடிய ஒரு மசாலா டீ. இது வந்து என்னோடய ஸ்பெஷல் அரோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு மசாலா டீ பவுடர் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து மசாலா டீ. மசாலா டீ வந்து என் பேத்தி பண்ண போகிறா. டீ வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லார் வீட்லையுமே காலையில் சாயந்தரம் எல்லோரும் போட்டு குடிக்கிறது தான். இது வந்து அவள் வந்து ஸ்பெஷலாக ஒரு பொடி திரிச்சு பண்ணுறா. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு எல்லாம் போட்டு அவள் ஸ்பைஸியாக போட்டு அவள் செய்கிறா. நீங்களும் வந்து கொஞ்சம் பொடி திரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 4 நாளுக்கு வர்ற மாதிரி, ஒரு வாரத்துக்கு வர்ற மாதிரி நீங்களும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு டீயை போட்டுக்கலாம். இல்லை அப்பப்போ நீங்கள் திரிச்சு போடுறதுனாலும் திரிச்சு போட்டுக்கலாம். வாங்க அவள் எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். மசாலா டீக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். மசாலா டீ செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் வந்து டீ மசாலா பவுடர். டீ மசாலா பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். நான் வந்து இங்கே ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 20 கிராம் இருக்கும். இது வந்து பட்டை, இது கிட்டத்தட்ட 10 கிராம் இருக்கும். அது கிராம்பு 5 கிராம், மிளகு 8 கிராம், அதுக்கப்புறம் இது சுக்கு பொடி. இதுதான் தேவையான பொருள். இப்போ நம்ம வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை, மிளகு இந்த 4 இன்க்ரீடியன்ஸுமே வந்து லோ ஃப்ளேமில் பேனில் வந்து வறுத்துட்டு அது ஆறுனதும் திரிச்சு நம்ம வந்து பொடி ரெடி பண்ண போகிறோம். இப்போ பேன் சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் போட போகிறோம். முதல்ல பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, மிளகு ஒன்றா போட்டுடலாம். இதை வந்து நம்ம இப்போ லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுக்க போகிறோம். பாருங்க, எல்லா ஸ்பைசஸுமே வந்து லைட்டாக சூடாயிடுச்சு. நம்ம வந்து இந்த பிளேட்டில் போட்டு போகிறோம். வந்து இதெல்லாம் நல்லா ஆறிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொடி பண்ணிட்டோம். நல்ல வாசமாக இருக்குது, நல்ல கமகமான வாசமாக இருக்குது. இப்போ நம்ம பவுலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நம்ம சுக்கு பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சுக்கு பொடி, இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் உங்களுடைய பேசிக் ஹோம்மேட் டீ மசாலா பவுடர். இது ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடர் கூட சேர்த்து நம்ம எப்படி மசாலா டீ செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பவுடர் வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டி கூட செஞ்சுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மசாலா டீ போடணும்னு தோணுச்சோ அப்போ இந்த தேவையான அளவு பவுடர் மட்டும் எடுத்து நீங்கள் மசாலா டீ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து டீ மசாலா பவுடர் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இது வந்து ப்ரிஃபரபிளி கிளாஸு. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மசாலா டீ போடணும்னு தோணுச்சோ அப்போது நீங்கள் கரெக்டாக அமௌண்ட் எடுத்து மசாலா டீ பவுடர் போட்டுட்டு மசாலா டீ செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ முடிக்கலாம். இப்போ மசாலா டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம வந்து தேவையான அளவு மசாலா பவுடரும் டீ பவுடரும் வந்து போடலாம்.
தண்ணி அங்கே கொதிச்சிட்ருக்குது. நான் வந்து இதில் கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். என்னன்னா மசாலா பவுடர் போட்டாலும் நான் வந்து கொஞ்சம் இஞ்சி போட்டு தான் செய்வேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இஞ்சி ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். இஞ்சி வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது அது. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து இப்போ இஞ்சியை லேசாக உரல தட்ட வரும். இப்போ தண்ணி கொதிக்குது. நம்ம தட்டின இஞ்சி இப்போ போட போகிறோம். இஞ்சி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா பொடியும் போடுறோம். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச டீ மசாலா பவுடர் போட போகிறோம். இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்கிற ஹோம்மேட் டீ மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் போட போகிறோம். இப்போ தண்ணி, இஞ்சி, மசாலா பவுடர் எல்லாம் சேர்ந்து கொதிக்குது. நான் வந்து இப்போ 4 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால் நான் 4 டீஸ்பூன் நான் வந்து டீ பவுடர் போட போகிறேன். இதோட சேர்த்து இப்போ கொதிக்கட்டும். டீ பவுடரோட சேர்ந்து இது வந்து 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். 2 கப் தண்ணி, அதுக்கப்புறம் 2 கப் பாலும் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் க்ரீம் ஃப்ரெஷ் மில்க்கு நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இதில் சுகர் சேர்க்கலாம். நான் வந்து இப்போ 4 கப் டீ பண்ண போகிறேன். 1 கப் டீக்கு வந்து 1.5 ஸ்பூன் சுகர் போடணும். இப்போ 4 கப்பு செய்கிறதுனால நான் வந்து 6 ஸ்பூன் சுகர் போட போகிறேன். இப்போ பாருங்கள், மசாலா டீ வந்து நல்லா கொதிக்குது. மசாலா டீ வாசனை அப்படி அடிக்குது. அது வந்து இன்னும் 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் சர்வ் பண்ணிடலாம். மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம். மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த கெஸ்ட் எபிசோடில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.